இப்போ செட்டுன்னு என்னென்னு பார்த்தோன்னா ஒரு கலெக்ஷன் அப்படின்னு அர்த்தம். செட்டுனா ஒரு கலெக்ஷன். உதாரணமாக பார்த்தா த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டெட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். த கலெக்ஷன் ஆஃப் பேங்கிள்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பால்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பேக் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அதாவது கலெக்ட் பண்ணுறத நம்ம செட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ செட்டு லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் டெஃபினேஷன், செட்டில் டெஃபினேஷன் என்னென்னு தந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, a set is a well defined collection of objects. well defined collection, well defined or well defined இருக்கணும். உதாரணமாக இதில் பார்த்தீங்கன்னா the collection of all books in a district central library அப்படின்னு சொல்லுங்க. all books போது இதில் எல்லா புக்கும் வந்துடுது. அப்போ இது well defined. the collection of all colors in a ரெயின்போலுக்கு எல்லா கலர்ஸும் சேர்ந்து தான் எல்லா கலர்ஸும் இருக்கிறது. அப்போ இது வந்து well defined. the collection of prime numbers, இதெல்லாம் நம்ம well defined அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ செட் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் அந்த செட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேம் ஒன்று தருவோம். அந்த நேம் தரது பார்த்திங்கன்னா இந்த கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் நம்ம வந்து நேம் தரணும். அது பார்த்திங்கன்னா ஏ, பி, பி, கியூ, எக்ஸ், ஒய் இந்த மாதிரி நேம் தரலாம். அது கேபிட்டல் லெட்டர், பிளாக் லெட்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செட் ப்ராக்கெட்ஸ், அதாவது அது எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எதுக்குள்ளே எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். அந்த ப்ராக்கெட் பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ப்ராக்கெட், அந்த ஃப்ளவர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம எழுதணும். மூணாவது பாயிண்ட் பாருங்கள், எக்ஸ் இஸ் an element of a set A or X belongs to A. அதாவது எலிமெண்ட் ஆஃப் செட் A, எக்ஸ் இஸ் a element of set A or X belongs to A. we write it A belongs to A. அந்த சிம்பிளுக்கு பேர் என்ன பார்த்தா belongs to அப்படின்னு சொல்லலாம், அல்லது மெம்பர் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எலிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எக்ஸு மெம்பர் ஏ அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏ வந்து எக்ஸ் வந்து ஏல இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் ஏ மெம்பர் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். சரி, அடுத்து அது கீழே பாருங்கள், எக்ஸ் இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஏ. அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கா. அப்போ எக்ஸ் இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஏ. செட்டை 3 ஃபார்ம்ஸில் நம்ம எழுதலாம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் என்ன பார்த்தா டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அது டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்டு, இந்த வேர்டில் எழுதுறது, அதாவது சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணி எழுதக்கூடியதான் நம்ம வந்து டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இது அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா த செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். அப்போ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல செட் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எழுதுனா அதுதான் செட் பில்டர் ஃபார்ம். செட் சிம்பிள் என்ன அப்படின்னா செட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணுறது ஒன்று. அடுத்தது செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சச் தட். இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2 புள்ளி வச்சுக்கா, 2 புள்ளி எக்ஸு 2 புள்ளி ஏட்ட வச்சுக்கா, அதுக்கு பேர் சச் தட். அப்போ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ. அப்போ அந்த சச் தட்டுங்கிறது ஒரு சிம்பிள். அதேமாதிரி கீழே பாருங்கள், பி ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட்டில் எக்ஸு ஸ்லாஸ் எக்ஸ் போட்டிருக்கேன். அந்த ஸ்லாஸுக்கு பேர் சச் தட். அந்த ஸ்லாஸுக்கு நேம் வந்து சச் தட் அப்படின்னு பேர். அந்த ஸ்லாஸுடைய நேம் வந்து சச் தட். அப்போது இந்த மாதிரி செட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் செட் பில்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம்னா இந்த லிஸ்ட் அவுட் த வேல்யூ. அப்போ லிஸ்ட் அவுட் பண்ணுறோம், வேல்யூஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். அதாவது ஆன்சரை எடுத்து நம்ம செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டோம்னா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ உதாரணமாக த செட் ஆஃப் வவல்ஸ் அப்படின்னு இருக்கும் வச்சுக்கோ, த செட் ஆஃப் வவல்ஸ் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ரோஸ்டர் ஃபார்மில் எழுதும்போது கீழே பாருங்கள் AEIOU அதை லிஸ்ட் அவுட் பண்ண எழுதுகிறோம். வவல்ஸ் என்ன, வவல்னா என்ன, வவலில் என்ன லெட்டர்ஸ் வரும் அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி தனியாக எடுத்து எழுதுகிறோம். அந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி தனியாக எழுதுறதுனா அதுக்கு பேர் ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். எக்ஸாம்பிள் 1.1 கன்சிடர் த செட் A ஈக்குவல் அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத். fill in the blanks with the appropriate symbol member or not a member. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஒன்று வந்து முரளி விஜய். முரளி விஜய்ங்கிறது ஏங்கிற செட்டில் இருக்கா, அந்த நேம் இருக்கான்னு பார்க்குறோம். அந்த நேம் இருக்குது. நேம் இருந்ததுன்னா ஏல அந்த நேம் இருந்தால் அது மெம்பர். அடுத்தது அஸ்விங்கிற நேம் பாருங்கள், ஏங்கிற செட்டில் இருக்குது. அப்போது இருந்துச்சுன்னா அது வந்து மெம்பர். அடுத்தது பத்ரிநாத்துக்கு பேர் வந்து ஏல இருக்கா, ஏங்கிற செட்டில் இருக்கா, இருக்குது. அப்போது இது மெம்பர்.
ரைட். அடுத்தது கங்குலி. கங்குலிங்கிற பேர் ஏங்கிற செட்டில் இல்லை. அப்போ இல்லாதனால இது நாட் எ மெம்பர். அடுத்தது டெண்டுல்கர். டெண்டுல்கருங்கிறது ஏங்கிற செட்டில் அந்த நேம் இல்லை, அதனால் இது வந்து நாட் எ மெம்பர். எக்ஸாம்பிள் 1.2. Write the set of letters of the following words in roster form. First one, assessment. Second one, principal. Roster form or tabular form. இப்போ roster form or tabular formனா we list out the words. இந்த வேர்ட்ஸ் வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி எழுத போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து நம்ம ஒன் டைம் எழுதுனா போதும். இப்போ எஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இங்கே 4 எஸ் வருது. அப்போது நம்ம இந்த இடத்துல ஒரு எஸ் எழுதுனா போதும், சரியா? அப்போ ரிப்பீட்டட் வந்து ஒன் டைம் எழுதுனா போதும். இதான் வந்து நம்ம ரோஸ்டர் ஃபார்ம், லிஸ்ட் அவுட் த லெட்டர்ஸ். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு நேம் தரோம். ஒரு செட்டுனா ஒரு நேம் தரணும். நேம்ங்கிறது இந்த எக்ஸு. அப்போ எக்ஸுன்னு தந்துக்கலாம், என்ன வேணாலும் தரலாம் நீ எக்ஸு. அடுத்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ. அடுத்தது எஸ்ஸு, ஒரு லெட்டர் தான் எழுதணும், ஏஎஸ்இ. அடுத்தது எம், இ ஏற்கனவே எழுதியாச்சு, என். அடுத்தது டி. இதுதான் வந்து ரோஸ்டர் ஃபார்ம். அடுத்தது செகண்ட் டிவிஷன், த பிரின்சிபல். இது ரோஸ்டர் ஃபார்மில் நம்ம எழுதும்போது இந்த லிஸ்ட் அவுட் த லெட்டர்ஸ். லெட்டர்ஸ்லாம் லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போது இந்த பி, அடுத்தது ஆர், ஐ, என், சி. ஐ ஏற்கனவே எழுதியாச்சு, அதெல்லாம் தேவையில்லை. பி ஏற்கனவே எழுதியாச்சு. அடுத்தது ஏ, ஏஎல். இந்த ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் இதில் வரக்கூடாது. ஒன் டைம் ஒரு லெட்ரு நம்ம எழுதுனா போதும். அதுதான் நமக்கு roster form or tabular form. The exercise number 1.1. Which of the followings are set? The first division, the collection of prime numbers up to 100. The collection of prime numbers up to 100. Second division, the collection of rich people in India. Third division, the collection of all rivers in India. The fourth division, the collection of good hockey players. இப்போ இந்த ஃபஸ்ட்டு டிவிஷனில் பார்க்குறோம், இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 100 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது செட்டா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கலெக்ஷன் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப்படிங்கிறது வெல் நோன், நமக்கு தெரிஞ்ச ஒன்று. அதே நேரத்தில் அதை கலெக்ட் பண்ணவும் முடியும். அப்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது செட்டு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது செட்டுன்னு எழுதுவோம். ஆன்சர் வந்து செட்டு. இட் இஸ் எ செட் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அடுத்தது இதுலேயே பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன், த கலெக்ஷன் ஆஃப் ரிச் பீப்புள் இன் இந்தியா. ரிச் பீப்புள் இன் இந்தியா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சுங்கிற வேர்டு வந்து வெல் டிஃபைன்டு கிடையாது. ஏன் வெல் டிஃபைன்டு இல்லை அப்படின்னா, ரிச்சு அப்படின்னா என்ன அளவில் ரிச்சு, அதாவது கோடீஸ்வரர்கள் எத்தனை, லட்சாதிபதி எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து குறிப்பிட்டு லட்சாதிபதி எத்தனை பேர் இந்தியாவில் இருக்காங்க, கோடீஸ்வரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டு கேட்டால் இது வந்து செட்டு. அப்போ ரிச்சுக்கு ஒரு அளவு இல்லை. இதுதான் ரிச்சு. 1 லட்சம் வச்சுருந்தா அவன் ரிச்சு, 1 கோடி வச்சுருந்தானா அவன் ரிச்சு தான். அப்போது இதில் ரிச்சுங்கிறது காமன் வேர்டாக போயிடுது. இப்போ இந்த மாதிரி காமன் வேர்டாக இருந்துச்சுன்னா நம்ம நாட் எ செட் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போது இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் எ செட். இதுக்கு வந்து ஆன்சர் நாட் எ செட். அது தேர்ட் டிவிஷன் பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ரிவர்ஸ் இன் இந்தியா. அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ரிவரும் நமக்கு தெரியும், எல்லா ரிவருடைய நேமும் நமக்கு தெரியும். இது வெல் நோன். அப்போ இந்த வெல் நோனாக இருக்கக்கூடியது கலெக்ஷன் வந்து ஒரு செட்டு. அப்போ இது வந்து செட்டு அப்படின்னு சொல்லி எழுதலாம். அப்போ ஆன்சர் வந்து இட் இஸ் எ செட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். அடுத்தது ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் குட் ஹாக்கி
hockey players. Good hockey players. The collection of good hockey players. இப்போ ஹாக்கி அப்படிங்கிற ஒரு கேமில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒரு பிளேஸ்லேயும் வந்து அவங்க ஒரு டேலண்ட் வச்சுருப்பாங்க. இப்போது ஹாக்கியில் ஒரு கோலி இருக்காருன்னா, கோல் கீப்பர் இருக்காருன்னா, அவர் வந்து என்ன செய்வார், அவர் பாலை பிடிக்கிறதுல தடுக்கிறதுல ஒரு திறமை வாய்ந்தவராக இருப்பார். அப்போது பின்னாடி நின்று ஆடுறவங்களுக்கு பின்னாடியிலேருந்து ஆடுறவங்க ஒரு டிஃபென்ஸு அவங்க வந்து அதில் வந்து அவங்க நல்ல ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. இப்போ முன்னாடி ஓடி போய் கோல் போட போகிறவங்க அவங்க தனியாக ஒரு டேலண்டடாக எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க. அப்போது அவங்கவுங்க சுச்சுவேஷனில் அவங்கவுங்க நிலைமையில் அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை வாய்ந்தவங்களாக இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து குட் ஹாக்கி பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அப்போது இந்த குட்டுங்கிற வேர்டு வந்தாவே நீங்கள் என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா நாட் எ செட்டு அப்படின்னு எழுதினா நாட் எ செட். அப்போது ஆன்சர் வந்து இந்த இடத்துல நாட் எ செட். அப்போ இது வந்து நாட் எ செட். செகண்ட் சம், the list of letters in words in roster form. The list the letters of the following words in roster form அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி இதை நம்ம சொல்லலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா. அப்போது இது ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா என்ன பண்ணணும், லிஸ்ட் அவுட் த லெட்டர்ஸ். இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணணும். இது லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுவோம், அதாவது ஆன்சரை எழுதுவோம், தனித்தனியாக எழுதுவோம். உதாரணமாக இதுக்கு செட்டு வந்து ஏ அப்படின்னு நேம் தந்தோம்னா செட் ப்ராக்கெட்டில் இது லெட்டர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். அதுதான் உனக்கு ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ரோஸ்டர் ஃபார்மில் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸை தனித்தனியாக எழுதுகிறோம். IND ஐ இன்னொரு தடவை வருது, செகண்ட் டைம் வந்து எழுத தேவையில்லை. ஏ இதான் நமக்கு ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது செகண்ட் ஒன், இந்த பேரலோகிராம். இந்த பேரலோகிராம் இதில் பார்த்தீங்கன்னா நேம் வந்து பி அப்படின்னு இருந்தோம்னா இந்த லெட்டர்ஸ் வந்து தனித்தனியாக எழுத போகிறோம். இதில் ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து நம்ம எழுத தேவையில்லை. அப்போ PAR ஏ என்ன தடவை வந்துருச்சு வேண்டியதில்லை. எல் வந்துடுச்சு. ஓ அடுத்தது G, அடுத்தது R வந்துடுச்சு, ஏ வந்துடுச்சு, எம். ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து இதில் வரக்கூடாது. அப்போ லிஸ்ட் அவுட் த லெட்டர்ஸ் எழுதிய சின்னத்தில் அதான் நமக்கு என்னது டேபிளர் ஃபார்ம் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தது த தேர்ட் ஒன், த மிசிசிப்பி. சரி, இதில் பார்த்தீங்கன்னா C = லிஸ்ட் அவுட் த லெட்டர்ஸ். அப்போ MIAS ஐ எழுதுக்கன்னு எழுதியாச்சு, எஸ் எழுதியாச்சு, அப்போது P மட்டும்தான் வரும். அப்போ ரிப்பீட்டட் லெட்டர்ஸ் வந்து நாம் எழுத தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா CZEH OL என்னது ரிப்பீட் ஆகுது. அடுத்தது VAK I ஏற்கனவே நம்ம எழுதியாச்சு, அதனால் எழுத தேவையில்லை. சரி, இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதுனா அதுக்கு பேர் டேபிளர் ஃபார்ம் ஆர் த ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சம் நம்பர் 3, கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். A = 0 3 5 8, B = 2 4 6 10 and C = 12 14 18 20. இப்போ ஃபஸ்ட் டிவிஷன் 18 மெம்பர் C. அப்போ 18ங்கிறது சியில் இருக்கா அப்படின்னு பார்க்குறோம். 18ங்கிறது சியில் இருக்குது. அப்போ இது என்னது ட்ரூ. இது ஆன்சர் வந்து ட்ரூ. அடுத்தது இதில் செகண்ட் ஒன் 6 நாட் எ மெம்பர் ஆஃப் ஏ.
6 நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஏ. இந்த சிம்பிளுக்கு பேர் நாட் ஏ மெம்பர் ஆஃப் ஏ. அப்போ 6ங்கிறது ஏல இல்லை, அது உண்மை தானே? இல்லை. அப்போ இல்லைங்கிறதுனால ட்ரூ அப்படின்னு எழுதுவோம். அப்போ 14 நாட் ஏ மெம்பர் ஆஃப் சி. அப்போ 14ங்கிறது சியில் இருக்குது, ஆனால் இங்கே நாட் ஏ மெம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஃபால்ஸ். அது 10 மெம்பர் ஆஃப் பி. அப்போ 10ங்கிறது பியில் இருக்குது, அப்போ இது ட்ரூ. அது 5 மெம்பர் ஆஃப் பி. 5ங்கிறது பியில் இல்லை, அப்போ இது வந்து ஃபால்ஸ். அப்போ 0 மெம்பர் ஆஃப் பி. அப்போ 0ங்கிறது பியில் இல்லை, அப்போது இது ஃபால்ஸ். இல்லை செகண்ட் டிவிஷன், இந்த fill in the blanks. இந்த fill in the blanks பார்த்தீங்கன்னா 3 மெம்பர் டேஸ் அப்படின்னு சொல்லிங்க. அப்போ 3ங்கிறது எதில் மெம்பராக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 3ங்கிறது ஏல மெம்பராக இருக்குது, அப்போது இந்த இடத்துல ஏ அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம், ஏ அப்படின்னு எழுதலாம். அப்போ 14 மெம்பர் டேஸ். 14 எதில் மெம்பராக இருக்குது? சியில் மெம்பராக இருக்குது, அப்போ இந்த இடத்துல சி அப்படின்னு எழுதலாம். 18 டேஸ் பி. 18 வந்து பியில் இருக்கா இல்லையா? 18ங்கிறது இந்த இடத்துல பியில் இல்லை, இல்லாதனால இது வந்து நாட் எ மெம்பர். அடுத்தது 4 டேஸ் பி. இப்போ 4ங்கிறது பியில் இருக்குது, இருந்துச்சுன்னா அது வந்து மெம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். சம் நம்பர் 4. Represent the following in roster form. A equal the set of all even natural numbers less than 20. இப்போ ஈவன் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 20. இப்போ ரோஸ்டர் ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரோஸ்டர் ஃபார்ம்னா லிஸ்ட் அவுட் த வேல்யூஸ். இப்போ லிஸ்ட் அவுட் பண்ணணும், வேல்யூ வந்து லிஸ்ட் அவுட் பண்ணணும். இப்போ எது ஈவன் நம்பரை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம் இந்த சம்மில். லெஸ் தேன் 20 இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸை லிஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். அப்போ ஏ ஈக்குவல் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18. அப்போது லெஸ் தேன் 20 அதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது செகண்ட் டிவிஷன் பி ஈக்குவல் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் 1/2n. அப்போ n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். நெக்ஸ்ட்டு the n less than or equal to 5. n is the less than or equal to 5. இப்போ 2n அப்படின்னா 2 மல்டிபிள் என்னன்னு அர்த்தம். n மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர். அப்போது n வந்து நேச்சுரல் நம்பரில் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ நேச்சுரல் நம்பர் எதில் ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே லிமிட் தந்திருக்கான். லிமிட் என்ன பார்த்தீங்கன்னா லெஸ் than or equal to 5, less than or equal to 5. அப்போ நேச்சுரல் நம்பர்ஸ் நம்ம எடுத்துக்கணும். அப்போ என்னுடைய வேல்யூ என்னவாக இருக்கும்? less than or 5, n equal to less than or equal to 5. அப்படிங்கும்போது 1லேருந்து 5 வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்குவோம். 1, 2, 3, 4, 5. அப்போ என்னோட வேல்யூ 1, 2, 3, 4, 5. இதை எடுத்து இந்த ஒய் பிளேஸில் அப்ளை பண்ணுறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு 1/2n இதில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். n இருக்கிற இடத்துல இந்த 1, 2, 3, 4, 5ங்கிறத போட போகிறோம். இப்போது ஒய் ஈக்குவல் டு 1/2 × 1 அப்படின்னு சொல்லி போடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா n ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒய் ஈக்குவல் டு n பிளேஸில் 1ன்னு போட்டாச்சு. அப்போது 1/2 அப்படின்னு கிடைக்குது. அப்போது n ஈக்குவல் டு 2ன்னு போடலாம். n ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடும்போது y ஈக்குவல் டு 1/n பிளேஸில் 2ன்னு போட்டால் 2 × 2 ஆயிரும். 2 × 2 அப்போது 1/4. அடுத்தது n ஈக்குவல் டு 3. அப்போது n ஈக்குவல் டு 3ன்னு போடும்போது இந்த y ஈக்குவல் டு இந்த 2 × 3 ஆயிரும். 2 × 3 1/6. அடுத்தது நெக்ஸ்ட்டு இந்த n ஈக்குவல் டு 4. அப்போது n ஈக்குவல் டு 4ன்னு போட்டால் இந்த n இருக்கிற இடத்துல 4ன்னு போடுறோம். அப்போது y ஈக்குவல் டு y/2 × 4. அப்போது 2 4s are 8 நேரம். அப்போது 1/8. அப்போது n ஈக்குவல் டு 5. அப்போது y ஈக்குவல் டு இந்த n பிளேஸில் 5 போட்டோம்னா 2 × 5 அப்படின்னு கிடைக்கும். 2 × 5 ஈக்குவல் டு 1/10 அப்படின்னு கிடைக்குது. அப்போது இந்த இடத்துல ரோஸ்டர் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே செட்டுக்கு நேம் வந்து பி, அதனால் பின்னு எழுதிக்கிறோம். செட் ப்ராக்கெட்டு ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து லிஸ்ட் அவுட் பண்ணுறோம். 1/2, 1/4, 1/6, 1/8, 1/10. இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி போட்டால் நம்ம ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது
the third division. அப்போ third division பார்த்தீங்கன்னா the C equal x such that x is a perfect cube. லிமிட் தந்திருக்காங்க அதுக்கு the 27 less than x the less than 216. அதாவது உனக்கு இந்த க்யூப் பர்ஃபெக்ட் க்யூப்புங்கிற நம்பர் வந்து எதுக்குள்ளே இருக்கணும்னா 27க்கும் 216க்கும் மிடில் வரக்கூடிய பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போ உதாரணமாக ஒன்றுனா போட்டு காட்டுறேன், உங்களுக்கு புரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 க்யூப் அப்படின்னு எடுத்தால் 1 × 1 × 1 அப்படின்னு எடுத்தால் 1 வரும். அப்போ 2 க்யூப்பும் போட்டிங்கன்னா 2 × 2 × 2 = 8. அப்போ 8ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப் நம்பர். அடுத்தது 3 க்யூப்பும் போடுவோம். அப்போது 3 × 3 × 3 அப்போது 27 வரும். அப்போது 4 க்யூப்பும் போட்டு பார்த்தோம்னா 4 க்யூப் 4 × 4 × 4 போட்டோம்னா 64 அப்படிங்கிறது. அப்போ 64ங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் க்யூப். அப்போது 5 போட்டோம்னா 5 க்யூப். இப்போ 5 × 5 × 5 அப்போது 125 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது 6 க்யூப். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் செட் பில்டர் ஃபார்ம். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா செட் சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம போடக்கூடியதான் செட் பில்டர் ஃபார்ம். இப்போது இதில் ஃபஸ்ட்டு 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா B = the set of all the cricket players in India who scored double centuries in the one day internationals. சரி, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தந்திருக்க கொஸ்டின் என்ன டைப்பில் இருக்குது அப்படின்னு பார்த்தா வேர்டில் இருக்குது. வேர்டுன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷன். அப்போ இது டெஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ டெஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இதை வந்து என்னவோ மாற்றோம்னா செட் பில்டர் ஃபார்மாக மாற்ற போகிறோம். அப்போ செட் பில்டர் ஃபார்ம்னா செட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். செட் ப்ராக்கெட் போட்டோம், அது ஒரு செட் சிம்பிள் தான். அப்போது இந்த இடத்துல எக்ஸ் such that x is என்ன பிளேயரு? இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ். is a Indian cricket players scored double centuries in one day international. ஒன் டே இன்டர்நேஷ்னல்ஸ். சரி, இந்த மாதிரி செட் சிம்பிள் இந்த இடத்துல என்னென்ன செட் சிம்பிள் யூஸ் பண்ணிருக்கோம்? செட் ப்ராக்கெட் போட்டுக்கோம். அடுத்தது எக்ஸு சச் தட் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கும். இது ரெண்டுமே நமக்கு செட் சிம்பிள் தான். இந்த மாதிரி செட் சிம்பிள் போட்டதுன்னா அது பேர் செட் பில்டர் ஃபார்ம். அடுத்தது செகண்ட் ஒன் C = 1/2, அடுத்தது 2/3, அடுத்தது 3/4 எக்ஸெட்ரா. இப்போ தந்திருக்கிறது என்ன பார்த்தா லிஸ்ட் பண்ணிக்காங்க. நம்பர்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணி எழுதிக்காங்க. நம்பரை லிஸ்ட் பண்ணி எழுதுனா அது டேபிள் ஃபார்ம் அல்லது ரோஸ்டர் ஃபார்ம். அப்போ கொஸ்டின் எப்படி இருக்குது அப்படின்னா டேபிள் ஃபார்ம் அல்லது ரோஸ்டர் ஃபார்மில் இருக்குது. இதை செட் பில்டர் ஃபார்மில் நம்ம எழுத போகிறோம். அது எப்படி எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா C = x such that x = மேலே நியூமரேட்டர் போங்க 1 2 3 அப்படின்னு போதா. இப்போ 1 2 3 4 5 அப்படின்னு வந்தாவே நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம் n. டினாமினேட்டர் பாருங்கள், இது எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா 2ங்கிறது எப்படி எழுதலாம் 1 + 1 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் 2 + 1 எழுதலாம். இதை எப்படி எழுதலாம் 3 + 1 அப்படின்னு எழுதலாம். அப்போது 2ங்கிறத எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 1. அது 3ங்கிறது எப்படி எழுதலாம் 2ங்கிறத 1 + 1 + 1. 3ங்கிறத 2 + 1. அடுத்தது 4ங்கிறது எப்படி எழுதுவோம் 3 + 1 அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல மேலே 1 2 3 எல்லாமே 1 2 3 எல்லாத்துக்கும் என்னென்ன எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தா என்னென்ன எடுத்துக்கும் n. அப்போ இங்கே n தான் வரும். அப்போ ப்ளஸ்ஸு இங்கே காமனாக எல்லாத்துலேயும் 1 வரதுனால 1 அப்படின்னு சொல்லி
நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த நம்பர்ஸில் எப்படி இருக்குது 1 2 3 எல்லாமே நேச்சுரல் நம்பர் தான். அப்போது என் மெம்பர் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லி இந்த சம்மை நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் தேர்ட் டிவிஷன் the D equal the set of all Tamil months in a year அப்படின்னு தந்திருக்காங்க. இதை வந்து என்ன ஃபார்ம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் வேர்டில் இருக்குது, சென்டென்ஸில் இருக்குது. சென்டென்ஸ் இருந்தாவே டிஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதை வந்து செட் புல்டரில் எழுதுறதுக்கு டி ஈக்குவல் எக்ஸு சச் தட் எக்ஸு is a all Tamil months is a Tamil months in a year. சரி, தமிழ் மந்த்ஸ் இன் எ இயர் அப்படின்னு அதெல்லாம். இதில் இப்போ செட் ப்ராக்கெட் போட்டிருக்கோம். இங்கே சச் தட் அப்படின்னு ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோம். அதனால் இது வந்து புல்டப் ஃபார்மாக இது கன்வெர்ட் ஆகிடுச்சு. சரி, அடுத்தது இந்த ஃபோர்த் ஒன் பார்க்குறோம். the E equal the set of odd whole numbers less than 9. odd whole numbers less than 9. இப்போது லெஸ் தேன் 9 இருக்கக்கூடிய ஆட் ஹோல் நம்பர்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ தந்திருக்கிறது சென்டென்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ இது டெஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் தந்திருக்காங்க. இதை நம்ம வந்து செட் புல்டப் ஃபார்மில் எழுதும்போது எக்ஸு சச் தட் எக்ஸு இஸ் எ ஆடு ஹோல் நம்பர்ஸ் த லெஸ் தேன் 9 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த மாதிரி எழுதுனா இதுக்கு பேர் தான் செட்டு புல்டப் ஃபார்ம் அப்படின்னு பேர். சிக்ஸ்த் சம் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இப்போ டெஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரைட் இன் வேர்டு, அதாவது ஒரு சென்டென்ஸாக எழுதக்கூடியது. ஒரு சென்டென்ஸாக எழுதுனா அதுதான் வந்து டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா த பி ஈக்குவல் ஜனவரி, ஜூன், ஜூலை. இப்போ ஜனவரி, ஜூன், ஜூலை அப்படின்னு தந்திருக்காங்க. இதை டெஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் நாம் எழுத போகிறோம். அப்போ டெஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் இப்படி வேர்டில் எழுதணும். இதை பார்க்கும்போதே தெரியுது ஜே அப்படிங்கிற லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மந்த்ஸாக இது இருக்குது. அப்போ இது எழுதும்போது எப்படி எழுதணும்? பி இஸ் த இங்கிலீஷ் மந்த்து, starting with letter J அப்படின்னு சொல்லலாம். அது செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் 7 11 13 17 19 23 29 அப்படின்னு தந்திருக்காங்க. இந்த நம்பர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாமே ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே 7ல் தொடங்குது, 29ல் முடியுது. அப்போது இது எப்படி எழுதுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு முன்னாடி இருக்க ப்ரைம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, 29க்கு பின்னாடி வரக்கூடிய ப்ரைம் நம்பர் என்ன பார்த்தா 31. அப்போது 5க்கும் 31க்கும் மிடில் இருக்கக்கூடிய ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ இந்த எழுதும்போது Q is the set of all prime numbers between 5 and 31 அப்படின்னு நம்ம சொல்லலாம். 5 and 31. Next, the third one, R equal to x such that x member of n, x less than 5. இப்போ R equal to x such that x member n. அப்போது எக்ஸுங்கிறது நேச்சுரல் நம்பரில் ஒரு மெம்பராக இருக்குதுன்னு சொல்லிக்கலாம். எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா லெஸ் தேன் 5 அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்போது எழுதும் எப்படி இதெல்லாம் R is the set of natural numbers less than 5 அப்படின்னு சொல்லி எழுதலாம்.
R is the set of all natural numbers less than 5 அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட்டு the fourth division பார்த்தீங்கன்னா s equal to x such that x is a consonant. X is a consonant in English alphabet. சரி, கான்சனண்ட் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்படி செட்டில் எழுதுது அப்படின்னு பார்த்தா எஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் கான்சனன்ட்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பாபெட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுகிறோம். அப்போது எஸ் இஸ் த செட் ஆஃப் ஆல் கான்சனன்ட்ஸ் இன் English alphabets. அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம்.